guys, welcome to my channel. உங்களுக்கு இலவச தையல் மிஷின் வேணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அது எப்படி அப்ளை பண்ணலான்னு நான் சொல்கிறேன். என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டிக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி இலவச தையல் மிஷினை வாங்கலாம். அதாவது சத்தியவாணி முத்து அம்மையாரோட நினைவு இதுவாக தான் இந்த இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதுக்கு என்னெல்லாம் முக்கியம்னு பார்க்கலாம். அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் என்பது தமிழ்நாட்டு அரசின் சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாடு துறையால் தொடங்கப்பட்ட ஒரு மாநில திட்டமாகும். இது யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலான்னு பாருங்கள். ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளியில் ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம், சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலித்த பெண்கள் எல்லாமே இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எந்தெந்த தகுதிகள்லாம் அவங்க விண்ணப்பிக்கலாம், அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விண்ணப்பத்தாளர் வந்து அவங்களோட இன்கம் வந்து ஆண்டுக்கு 72,000 இருக்கணும், இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம். அதுக்கு மேலே போகவே கூடாது. உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் 72,000 இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே வேணால் இருக்கலாம். விண்ணப்பத்தாளருடைய வயது வந்து 20லேருந்து 40 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். விண்ணப்பத்தாரருக்கு வந்து தையல் கலையில் அறிவு இருக்கணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு தையல் கிளாஸ் போயோ உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் தையல் முடிச்சிருக்கீங்கன்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ விண்ணப்பத்தாரர் வந்து இதில் யாராவது ஒருத்தராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன, ஏழை பெண்ணாக இருக்கலாம், விதவையாக இருக்கலாம், கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளியில் மட்டும் ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம், சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண், பொருளாதார ரீதியாக நலித்த பிரிவுகளை சேர்ந்த பெண்கள் வந்து இதுக்கு அதாவது அப்ளை பண்ணலாம். இந்த எலிஜிபிலிட்டிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணுன்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். எங்கன்னா பொது சேவை மையம்னு சொல்லிட்டு இருக்கும், அங்கே போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். முதல்ல வந்து இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதாவது என்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் இவங்களை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதரவற்றவராக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், கைவிடப்பட்டவராக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், விதவை பெண்ணாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் உங்களோட குடும்ப வருமான சான்றிதழ் இருக்கணும். அதில் 72,000 இருக்கணும், இல்லை அதுக்கு கீழே இருக்கணும் ஆண்டு வருமானம். அப்புறம் வயது சான்றிதழ் 20லேருந்து 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இல்லையா, அதுக்கான வயது சான்றிதழை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து விண்ணப்பத்தாரர் வந்து நீங்கள் தையல் கிளாஸ் போயிருப்பீங்க இல்லையா, அதுக்கான சான்றிதழும் இருக்கணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொது சேவை மையம்க்கு போயிட்டு பயோமெட்ரிக் வச்சு சரி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்துனா அந்த விண்ணப்பத்தில் கேட்குறாங்க இல்லையா, அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடணும். அண்ட் அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. அந்த ஒப்புகை சீட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஒரு இலவச தையல் மிஷினை நீங்கள் வாங்கலாம். இந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம் பற்றி தெரியணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.